வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வெளிமாநில மாணவர்கள் புதுச்சேரி நோக்கி படிக்க வருவது பெருமையாக உள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். நகைக்கடையில் போலி தங்க காசை மாற்ற முயன்ற நபர்கள், தப்பி ஓடும் தம்பதியினர் குறித்த சிசிடிவி காட்சிகள். அறிவியலை நாடகமாக்கி மாணவர்களை சாதிக்க வைத்த புதுச்சேரி ஆசிரியர், தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி அங்கீகாரம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாணவர்கள் வெளிமாநிலம் சென்று படிக்க வேண்டும் என்ற நிலை மாறி வெளிமாநில மாணவர்கள் புதுச்சேரி நோக்கி படிக்க வருவது பெருமையாக உள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டமளிப்பு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஓசூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பது என்பது ஒரு மனிதநேயம் மிக்க செயல். புதுச்சேரி மாநிலம் சிறப்பான கல்வி கொடுப்பதில் முன்னிலை வகிக்கிறது. 12ஆம் வகுப்பு படித்தவுடன் வெளி மாநிலங்களுக்கு சென்று படித்த நிலை மாறி தற்பொழுது வெளிமாநில மாணவர்கள் புதுச்சேரியில் படிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு வருகிறார்கள் என்று பெருமிதமாக குறிப்பிட்டார். முன்னதாக பேசிய சபாநாயகர் அன்பழகன், தான் பள்ளி படிப்புடன் நிறுத்திக் கொண்டாலும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டம் அளிப்பது பெருமையாக உள்ளது. அதே வேளையில் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு புதுச்சேரியிலேயே அரசு பணிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும் என சபாநாயகர் அன்பழகன் கேட்டுக்கொண்டார். போதைப் பொருளுக்கு விடை கொடுத்து விளையாட்டை தேர்ந்தெடுப்போம் என வலியுறுத்தி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரோட்டரி அமைப்பு சார்பில் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இந்த பேரணியில் இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சைக்கிளில் பேரணியாக சென்றவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் போதைப் பொருளை தவிர்ப்போம், புகையிலையை ஒழிப்போம், விளையாட்டை தேர்ந்தெடுப்போம், புற்றுநோயை தடுப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது தொடர்பாக உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணி திருவாரூர், புதுச்சேரி, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் பேரணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பேரணியில் பங்கேற்றவர்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் சிற்றுண்டி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பேரணி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. புதுச்சேரியில் புதிய லக்ஸரி பேருந்து நிறுவனம் திறக்கப்பட்டுள்ளது. மறைமலை அடிகள் சாலையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள லக்ஸரி பேருந்து நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, செந்தில், திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் நிறுவனத்தின் உரிமையாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். கேரளாவை சேர்ந்த பெண் புதுச்சேரி கடற்கரையில் ஹேண்ட்பேக்கை தவறவிட்ட நிலையில் ஊர்காவல் படை வீரர் 2 மணி நேரத்தில் உரிமையாளரை கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஊர்காவல் படை வீரர் வரதராஜ் ராக் பீச் பகுதியில் பணியில் இருந்தபோது கேட்பாரற்று கிடந்த ஹேண்ட்பேக் ஒன்றை கண்டெடுத்தார். இதுகுறித்து அங்கிருந்தவர்களிடம் விசாரித்த போது யாரோ தவறவிட்டு சென்றது தெரியவந்தது. உடனடியாக கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜனிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆய்வாளரின் வழிகாட்டுதலின்படி ஹேண்ட்பேக்கின் உரிமையாளரை காவல்துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்தில் ஹேண்ட்பேக்கின் உரிமையாளரான கேரளாவை சேர்ந்த ராஷ்மி என்பவரை கண்டறிந்தனர். அவரிடம் ஹேண்ட்பேக்கில் இருந்த 10,000 ரூபாய் ரொக்கம், 60,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன், ஏடிஎம், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள், பயண டிக்கெட்டுகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டன. கடமை உணர்வுடன் செயல்பட்டு
தவறவிட்ட பொருட்களை உரியவரிடம் ஒப்படைத்த ஊர்காவல் படை வீரர் வரதராஜன் செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் சார்பில் வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு 17வது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு ஜெரோம் மற்றும் கவிதா குடும்பத்தினர் சார்பில் ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு 17வது ஆண்டாக இருதய ஆண்டவர் கோவில் வாயில் முன்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஜெரோம் மற்றும் கவிதா குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சியில் வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உணவருந்தினர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் ஜெரோம், கவிதா குடும்பத்தினர், அவர்களது ஆதரவாளர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு நகைக்கடையில் போலி தங்க காசை மாற்ற முயன்ற நபர்களை நகைக்கடை ஊழியர் கையும் களவுமாக பிடித்த நிலையில் தம்பதியினர் நைசாக தப்பி ஓடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான ஜுவல்லரி உள்ளது. சம்பவத்தன்று செந்தில்குமார் கடையில் இல்லை. கடை ஊழியர் ரேணுகா மற்றும் மற்றொரு நபர் கடையில் இருந்தனர். இந்த கடைக்கு ஆண், பெண் என இருவர் தம்பதியினர் போல் வந்து தங்க காசு வாங்க வேண்டும் என்று கூறியதை அடுத்து கடையில் இருந்த பெண் ஊழியர் 2 கிராம் தங்க காசை எடுத்துக் கொடுத்தார். உடனே ஆண் நபர் தங்க காசை வாங்கி மின்னல் வேகத்தில் அதற்கு பதிலாக போலி காசை எடுத்து வைத்தார். இதனை கவனித்த கடையின் பெண் ஊழியர் அவரிடம் ஒரிஜினல் தங்க காசை தருமாறு கேட்டார். இதனால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அந்த ஆண் நபரை பெண் ஊழியர் பலார் என கன்னத்தில் அறைந்து ஒரிஜினல் தங்க காசை சாமர்த்தியமாக பிடுங்கிக் கொண்டார். பின்னர் பக்கத்து கடை வியாபாரிகளை அழைப்பதற்காக அவர் வெளியே சென்றார். அந்த நேரத்தில் ஆண், பெண் இருவரும் வாக்குவாதம் செய்தபடியே கடையில் இருந்து தப்பி ஓடினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே கடையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சுவற்றில் ஓட்டை போட்டு நகை கொள்ளையடிக்கும் முயற்சி நடந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இதே நகை கடைக்குள் புகுந்து தங்க காசை எடுத்து போலி தங்க காசை மாற்ற முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அறிவியலை நாடகமாக்கி மாணவர்களை சாதிக்க வைத்த புதுச்சேரி ஆசிரியர் கணேசனுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆண்டுதோறும் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் 48 ஆசிரியர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப்பள்ளி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் கணேசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 35 ஆண்டுகளாக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வரும் கணேசன் ஆரோவி நிர்வாகத்தில் 9 ஆண்டுகளும் புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறையில் 26 ஆண்டுகளும் பணியாற்றியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு மாநில நல்லாசிரியர் விருதையும் பெற்றுள்ளார். சிறுவயது முதலே நாடகம் மற்றும் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட இவர் நாவல்கள் மற்றும் நாடகங்கள் என 9 நூல்களை எழுதியுள்ளார். இவரது நடுக்கூத்தன் நாடக நூல் டெல்லி தேசிய நாடக விழா மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக நிகழ்த்து கலைத்துறையில் நாடகமாக அரங்கேறியுள்ளது. மேலும் சங்கீத நாடக அகாடமியிலும் இவரது நாடகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நாடகத்தின் மீதான தனது ஆர்வத்தை மாணவர்களின் கல்வியிலும் பயன்படுத்தி வரும் கணேசன் அறிவியல் பாடங்களை நாடக வடிவில் கற்பித்து வருகிறார். இவரது வழிகாட்டுதலில் பயின்ற மாணவர்கள் பிரான்ஸ் பல்கலைக்கழக அறிவியல் விருது, சர்வதேச மற்றும் மாநில அளவிலான அறிவியல் போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸில் மாணவர்களின் 23 அறிவியல் திட்டங்களுக்கு வழிகாட்டி ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். இதுகுறித்து ஆசிரியர் கணேசன் கூறுகையில், தேசிய நல்லாசிரியர் விருது எனது 35 ஆண்டுகால உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என
பெருமிதத்துடன் தெரிவித்தார். பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் தாகம் தீர்க்க கரும்பு மிஷினுடன் வந்த சந்தானம் ரசிகர்கள் பக்தர்களுக்கு கரும்பு ஜூஸ் வழங்கினர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு சந்தானம் ரசிகர் மன்றம் சார்பில் ஆண்டுதோறும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு இருதய ஆண்டவர் கோவில் வளாகத்தில் பக்தர்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் கரும்பு ஜூஸ் வழங்கும் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக கரும்பு பிழியும் மெஷினையே நேரடியாக கொண்டு வந்து பக்தர்களுக்கு அங்கேயே பிழிந்து புதிய கரும்பு ஜூஸ் வழங்கினர். மேலும் பக்தர்களுக்கு விசிறிகளும் வழங்கப்பட்டன. கரும்புகளை மெஷினில் பிழிந்து உடனுக்குடன் ஜூஸ் தயாரித்து வழங்கிய காட்சி அங்கு வந்த பக்தர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக பாத யாத்திரை பக்தர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் இந்த ஏற்பாடு அமைந்தது. இந்த நிகழ்ச்சி சந்தானம் ரசிகர் மன்ற மாநில தலைவர் அருண் தலைமையில் நடைபெற்றது. இதில் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு கரும்பு ஜூஸ் மற்றும் விசிறிகளை வழங்கினர். பாத யாத்திரை பக்தர்களின் தாகம் தீர்க்க கரும்பு மிஷினோடு களமிறங்கிய ரசிகர்கள் என்ற வகையில் சந்தானம் ரசிகர் மன்றத்தின் இந்த வித்தியாசமான சேவை பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. தவளக்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் மீது டிப்பர் லாரி மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் 63 வயதான கணேசன். கூலி தொழிலாளியான இவர் நேற்று முன்தினம் இரவு சுமார் 10:30 மணியளவில் சொந்த வேலையாக தனது இருசக்கர வாகனத்தில் தவளக்குப்பம் அரவிந்த் கண் மருத்துவமனை எதிரே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சாலையை கடக்க முயன்றார். அப்பொழுது புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி சென்ற டிப்பர் லாரி கணேசன் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சாலையில் தூக்கி வீசப்பட்ட கணேசன் மீது லாரியின் பின்புற சக்கரம் ஏறியது. அவருக்கு தலை மற்றும் உடலில் பலத்த அடிபட்டது. இதனையடுத்து கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புதுவை கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அவரது மகன் செல்வகுமார் அளித்த புகாரின் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் காரைக்கால் கோட்டுச்சேரியை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் இரவில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிமாநில மாணவர்கள் புதுச்சேரி நோக்கி படிக்க வருவது பெருமையாக உள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். நகைக்கடையில் போலி தங்க காசை மாற்ற முயன்ற நபர்கள், தப்பி ஓடும் தம்பதியினர் குறித்த சிசிடிவி காட்சிகள். அறிவியலை நாடகமாக்கி மாணவர்களை சாதிக்க வைத்த புதுச்சேரி ஆசிரியர், தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி அங்கீகாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.